வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு எரிச்சல் உணர்வை நம்ம பசின்னு நினைச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கலாம். இந்த பய உணர்வு அதிகமாக இந்த உணர்வு அதிகமாகி அது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வரைக்கும் கொண்டு போய் விடும். ரொம்பவே குழந்தைகள் மேல பாச உணர்வு காமிக்கிறது தான் இதற்கான காரணமா அமையுது. செரிமானம் ஆயிரும். செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அடுத்த ரவுண்டு தான் இல்லையா, உங்களுடைய அந்த உணர்வு அப்படிங்கறதும் சரியாயிரும். அதாவது பயமும் சரியாயிரும். நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233344 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும். நன்றி. யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிகம் சாப்பிடுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவா யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா உடல் எடை குறைவதற்கான மருந்துகளும் பயிற்சிகளும் நிறையவே சொல்றாங்க. ஆனா உண்மையில் உடல் எடை கூறுவதற்கான காரணம் அப்படிங்கிறது அதிகம் சாப்பிடுவதும், ரெண்டாவது சாப்பிட்ட கலோரிஸ பர்ன் பண்ணாம இருக்கிறது தான் உடல் எடை கூடுவதற்கான காரணங்கள். அப்போ அதிகம் சாப்பிடுவதற்கு காரணம் அதிகமாக பசி எடுத்தலாக இருக்கலாம், இல்ல வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு எரிச்சல் உணர்வை நம்ம பசின்னு நினைச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப போரா ஃபீல் பண்றதுனால ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கலாம். இப்போ இதற்கான உளவியல் காரணங்கள் என்ன, அது எதனால நமக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறத லைனா பார்க்கலாம். அதிக பசி தோன்றுவதற்கு காரணமான முதல் உணர்வு பாத்தீங்க அப்படின்னா பயம். இந்த பயம் இருக்கும் பொழுது அது வயிற்று பகுதியை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வயிற்றுல அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சுரந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஹைட்டா இருக்கிற இடத்துல இருந்து கீழே பாக்குறீங்க, அப்ப உங்களுக்கு அடி வயித்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பய உணர்வு தோன்றும் இல்லையா. அப்ப வயிற்றுக்கும் பயத்துக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது. அப்ப அந்த தொடர்புனால என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு பய உணர்வு இருந்தா ஒவ்வொரு முறை நீங்க பயந்துகிட்டே இருக்கும் பொழுதும் வயிற்றுல லைட்டா ஒரு எரிச்சல் மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். இந்த பய உணர்வு அதிகமாக இந்த உணர்வு அதிகமாகி அது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வரைக்கும் கொண்டு போய் விடும். அதனால பய உணர்வு இருக்கும் பொழுது உங்களுக்கு வயிறு எரிவது போன்ற உணர்வு இருக்கும். அதை பசின்னு நினைச்சிட்டு நீங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரெண்டாவது பாச உணர்வு. இந்த பாச உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரிதான் வயிற்றுல ஒரு எரிச்சலை கொடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நெஞ்சு பகுதியில ஒரு எரிச்சலையும், சாப்பிட்டதும் எதுக்கடித்து வருவது போன்ற ஒரு உணர்வையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். திருமணத்திற்கு பின்பு, குழந்தைகளுக்கு பின்பு நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் ரொம்பவே குழந்தைகள் மேல பாச உணர்வு காமிக்கிறது தான் இதற்கான காரணமா அமையுது. மூன்றாவது உணர்வு பாத்தீங்க அப்படின்னா லேசினஸ். அதாவது இந்த லேசினஸ் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா காலை நேரங்களில ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரியும், மாலை நேரங்கள்ல சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியுமான ஒரு உணர்வு அப்படிங்கிறது தோன்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு உணர்வு தோன்றும் பொழுது உங்களுக்கு அதிகமா வேலை செய்ய தோணாது, வேலைகளை தள்ளி போட தோணும். அப்படி ஒரு மாதிரி போர்டா ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் அடிக்கடி தோணும். கூடவே பசி உணர்வையும் இது ரொம்பவே அதிகரிக்கும். இந்த மாதிரியான லேசினஸ் இருந்தாலும் உங்களுக்கு பசி எடுப்பது அதிகமா இருக்கும். நான்காவது உணர்வு பாத்தீங்க அப்படின்னா கோபம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், ஹீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு. ஏன்னா ரொம்ப சூடா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் கோபமா இருக்கிறவங்கள பார்த்தா. அப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது உடம்புல சூட்டை அதிகரிக்கக்கூடியது. சூடு அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ரொம்ப சுலபமாவே செரிமானம் ஆயிரும். செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அடுத்த ரவுண்டு தான் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான உளவியல் காரணங்கள்னாலதான் நம்ம அதிகமா சாப்பிட்றோம். கூடவே இந்த லேசினஸ் இருக்கும் பொழுது சாப்பிட்றது மட்டும் இல்ல, சாப்பிட்டதை பர்ன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனும் வர்றதுனால உடல் எடை ரொம்பவே அதிகமா கூடக்கூடிய வாய்ப்பு இந்த லேசினஸ் மனப்பான்மையில அதிகமாவே இருக்கும். அதனால இதுல உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மலர் மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய அந்த உணர்வு அப்படிங்கறதும் சரியாயிரும். அதாவது பயமும் சரியாயிரும். அதிகமா பாசத்தினால குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையும் சரியாயிரும். லேசினஸும் சரியாயிரும். இல்ல கோபம் இருந்தா அதுவும் சரியாயிரும். கூடவே இந்த வயிற்று பிரச்சனைகள், அதிகமா சாப்பிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மலர் மருத்துவத்துல குணமாயிரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. டாக்டர்
பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. டாக்டர் அக்ஷயன் சாருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஹேர் ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க.